all welcome Kṛṣṇa to Mathurā. Mentally we were actually receiving Kṛṣṇa in Mathurā. Kṛṣṇa left Vrindavan, which was very difficult for us to take it, but now he entered Mathurā, so let us all be blissful. And Kṛṣṇa entered Mathurā. Okay. ஸோ இப்போ என்ன நடக்குதா, அக்ரூரர் பகவானோடைய பிரார்த்தனைகளாம் சொல்லி முடித்தார். நேற்று ரொம்ப லெங்க்தியான பிரார்த்தனைகளை பார்த்தோம். சொல்லி முடித்த பிறகு அவர் இந்த யமுனை கரையிலேருந்து மேலே வராரு. வந்த பிறகு தேர்கிட்ட வராரு. அந்த தேரிலும் கிருஷ்ணரும் பலராமரும் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த தேரில் பகவானை பார்த்து பகவான்கிட்ட வந்து சொன்னாரா, மை டியர் லார்ட், அக்ரூரா continued, my dear Lord, all wonderful things that happens within this world, either in the sky or in water or land, are factually appearing in your universal form. So when I see you, what wonderful thing I have not seen அப்படின்னு சொன்ன, உங்களை பார்க்கறதுக்கு உங்களை பார்க்கறதே வேறு என்ன சிறந்தது இருக்குது. இஃப் தேர் இஸ் அ வெரி பெஸ்ட் சர்வீஸ், பார்வைகளுக்கு சிறந்த சேவைகள்னு சொன்னால் பகவானை தரிசனிக்கிற தவிர வேறு எதுவுமே இல்லை. அதே போல் என்ன நடந்துச்சா, விருந்தாவனில் கிருஷ்ணரும் பலராமர்களும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த விருந்தாவன்லேருந்து மதுராக்கு வாசல் கிட்ட வரும்போதே கிருஷ்ணர் அக்ரூரர்கிட்ட சொல்கிறாரா, நான் இங்கே இறங்கிக்கிட்டு லெட் மீ வாக் த அதர், லைக் நான் நடந்து போக போகிறேன்னு சொல்கிறாரா. ஆனால் அக்ரூரர் என்ன சொல்கிறாரா, கிருஷ்ணா நான் உன்னோடைய சேவகன், உன்னை கூடவே இருக்கன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறார் அக்ரூரர். ஐ வாண்ட் டு பி வித் யூ கிருஷ்ணா, ஐ வாண்ட் டு பி அண்ட் சர்வ் வித் யூன்னு அப்படின்னு அக்ரூரர்கிட்ட சொல்கிறாரா. ஆனால் கிருஷ்ணா சொல்கிறாரா, இட்ஸ் ஓகே நான் நடந்து போகிறேன். அக்ரூரர் மனசில் கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகினாரா, இந்த மாதிரி கிருஷ்ணர் அவரோட ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணலன்னு. பட் அட் த சேம் டைம் கிருஷ்ணா ஜஸ்ட் வாண்டட் டு வாக் வித் திஸ் அசோசியேட். ஸோ ஆன் ஹியரிங் திஸ் சுப்ரீம் பர்சனாலிட்டி காட் ரிப்ளை, அக்ரூரா யூ வில் ஷெல் வெல். அக்ரூரா என்ன சொல்லுவார், நான் வீட்டுக்கு கூப்பிடுவார், வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக கிருஷ்ணா, ஐ வாண்ட் யூ டு கம் டு மை ஹவுஸ், யூனோ ஐ வாண்ட் டு ஹோஸ்ட் யூ. யாருக்கு தான் ஆசை இருக்காது கிருஷ்ணர் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. anyone are interested to host Krishna at your house? I just want to see some interesting, if any one of you have such desires, you should have such desires, to have Krishna with us. ஸோ அக்ரூரா என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் சொல்கிறாரு அவர் பர்சனலாக நடந்து போகணுன்னு நினைக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதா, கிருஷ்ணா ஸ்டார்டட் டு வாக் டு த மதுரா நகரத்தை நடக்க ஆரம்பிக்கிறார். அங்கே இருக்கிற பிராமணர்களாம் கீழே விழுந்து பகவானுக்கு, actually they all heard about Krishna. Don't think that people in Mathura, they don't know Krishna. They all know Krishna. They heard about Krishna. Do you know Krishna and Balaram? They heard all the beautiful pastime. கண்ணனுடைய அழகான லீலைகள், விருந்தாவனத்தில் பகவான் எத்தனை லீலைகள் புரிந்தார் சொல்லுங்க, என்னென்ன லீலைகள் பகவான் விருந்தாவனர் புரிவார், கமெண்ட் பண்ணுங்க. let me see how many of you are remembering all these pastimes of Krishna. ஸோ இந்த மாதிரி பல்வேறு லீலைகளை கண்ணன் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறார். லீலைகள் சொல்லி கொண்டிருந்தே லீலைகளை புரிந்துகிட்டு இருந்தால் இப்போ மதுரை நகரத்தில் பகவான் கூறுகிறார். ஸோ ஆஃப்டர் டிபார்ட்டிங் ஆஃப் அக்ரூரா, லார்ட் பலராம் அண்ட் கிருஷ்ணா அண்ட் த கவ்ஹர்ட் பாய், த கோபமார்களும் எல்லாரும் விருந்தாவன் தான் வாயில வருது திருப்பி. எனிவே மதுரை நகரத்துக்கு வந்து பகவான் போகிறார். மதுரா நகரத்தில் அழகான வாசல்கள் இருக்குமாம், விச் ஆர் மேட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்பிள். அங்கே இருக்கிற கதவுகள் எல்லாம் சுய தங்கத்தில் செய்யப்பட்டதா. எங்கே பார்த்தாலும் gorgeous garden all around the whole city, which encircled by cannons, and no enemy could easily enter. They saw that all crossing of the road were decorated with gold, and there were many rich men houses all appearing symmetrical, as if constructed by one engineer. The houses were decorated with costly jewels, and each and every house has nice compounds of trees, fruit and flowers. The gardens, corridors, verandas of the house were decorated with silk cloth, embroidered work in jewel and pearls. In front of the balcony windows there were pigeons and peacock walking, cooing. All the grain dealers shop within the city were decorated with different kinds of flowers and garlands and newly grown grass, blooming roses. இந்த மாதிரி விருந்தாவன், மறுபடியும் விருந்தாவன்னு சொல்லிட்டேன், மதுரா. இந்த மாதிரி மதுரா நகரம் எவ்வளோ அழகா பிரபலமாக இருந்துச்சா. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் மதுரா நகரம். ஆல்சோ இட்ஸ் அ சிட்டி, பேசிக்கலி மதுரா இஸ் அ சிட்டி, விருந்தாவன் இஸ் அ வில்லேஜ். ஸோ இதே போல் கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவுக்கு வந்துட்டாங்கள் சொல்லிட்டு அந்த விஷயம் நெருப்பு போல பரகிறதா. எல்லாம் திசைகளை மதுரா வாசிகள் எல்லாரும் வந்து பார்க்குறாங்களாம், கிருஷ்ணரும் பலராமரும் வந்துட்டாங்களா. லைக் தட் they get so excited, and can't move on from Vrindavan. Yeah, so difficult, so attached to Vrindavan. Wish I will go there soon. ஸோ இதே போல் கிருஷ்ணரும் பலராமர் விருந்தாவனுக்கு வந்துட்டார். அந்த விஷயம் அவ்வளோ வேகமாக வந்துருச்சா. வந்த பிறகு
எல்லாரும் கிருஷ்ணரும் பலராமரை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக ஆவலாக காத்து கொண்டு இருந்தார்களா மதுராவில். இதே போல் சில பேர் வந்து there was young girls in Mathurā, they all heard about Kṛṣṇa, they heard how beautiful is Kṛṣṇa. So they all என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் வந்து இந்த பெண்களாம் எல்லாரும் வந்து ரூஃப் டாப்லேருந்து வந்து பார்ப்பாங்க. Only the guys will be allowed to go to the ground floors and they will be safe. But whenever there's a festival or any crowd, the girls will be going from the rooftop and they'll be seeing from the rooftop. இதே தான் வந்து ஹஸ்தினாபுரம் என்பது நியூ டெல்லி இது அங்கேயும் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் பிராமணர்கள் எல்லாரும் வந்து கிருஷ்ணரை வந்து வகையான ஆஃபரிங்ஸை வச்சு கிருஷ்ணரை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ while Kṛṣṇa and Balaram was passing in this way, என்ன நடந்துச்சு, அவங்க இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு துணி துவைக்கிறவன் ஒரு துணியை டாய் பண்ணுறவன், ஓகே, பேசிக்கலி ஒரு டெய்லர்னு சொல்ல மாதிரி ஒரு துணி துவைக்கிறவன் துணியை வந்து அவன் டாய் பண்ணுவான். அவரை வந்து பார்க்குறாரு. Kṛṣṇa saw a person who's a துணி டாய் பண்ணுறவன். ஸோ Kṛṣṇa asked him that I want some nice clothing, எனக்கு கொஞ்ச நாள் அழகான ஆடைகள் கொடுன்னு அப்படி Kṛṣṇa கேட்குறாரு. சரி, இப்போ கிருஷ்ணரே உங்ககிட்ட வந்து கேட்குறான். Of course you all should know Kṛṣṇa doesn't have to ask this. It's not that Kṛṣṇa have to ask. அவர் என்னது கேட்க வேணும்ப்பா, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரபார்த்தத்தை இதிமத்வ பஜந்தே மஹாம் புத்த பாவ சமன்விதா. அப்பன்னா எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு Kṛṣṇa. எவ்ரிதிங், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவனே என் பெருமாள் கிருஷ்ணர் தான், எல்லாத்தையும் பகவானை தான் படைத்தார்கள். ஸோ திஸ் இஸ் த புக் தட் வி ஆர் ரீடிங், Kṛṣṇa புக், த பாஸ்டம்ஸ் ஆஃப் Kṛṣṇa ஃப்ரம் ஸ்ரீமத் பாகவத புராணத்துலேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சமே பகவானோட தான். ஹி ஓன்ஸ் எவ்ரிதிங். In fact, he owns you, he owns me. We are, you see, you can never decide what types of body you want. Can you decide when you want to die? Can you decide what you want to do? Everything is under Kṛṣṇa's control. நம்மலாம் ignorance இருக்கும், இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறனால தான் நம்ம வந்து இப்படி இருந்துட்டு. If we really know the true fact that everything's come from Kṛṣṇa, we'll be very peaceful. Actually, we'll be very, very peaceful. Okay, Kṛṣṇa will take care of us. So அந்த மாதிரி. ஸோ இங்கே என்ன அதான், கிருஷ்ணர் வந்து ஏதோ போயிட்டு போட்டோம் சொல்லி அந்த துணி துவைக்கிறவங்ககிட்ட போய் ஒரு துணி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அவசியம், அவர் நினச்சா இப்படி பண்ணினார தேவேந்திரனே வந்து வஸ்திரத்தை வந்து கொடுப்பான் பகவானுக்கு. தேவேந்திரன் என்ன வைகுண்டத்தில் இருக்கும் எல்லாம் லக்ஷ்மிகள்லாம் வந்து வஸ்திரத்தை கொடுக்கும். he will get the best of vastras. பட் somehow பகவான் கொஞ்சம் கருணை காமிக்கணும்னு சொல்லி இந்த வாஷ் பண்ணுற துணி வாஷ் பண்ணுறக்கிட்ட வந்து கேட்குறானா. ஆனால் அவன் வந்து ஒரு கம்சனுடைய சேவகனால் அவன் சொல்லிட்டானா, ராஜாலாம் அணியக்கூடிய இந்த வஸ்திரத்தை எப்படி உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டானா. and Kṛṣṇa got very angry. And you know what Kṛṣṇa did? Well, that's how he always deals with demons. அவர் கரத்தை இப்படி எடுத்து இப்படி தான் பண்ணாரா, அவன் கழுத்து துண்டா போயிடுச்சா. பேசிக்கலி Kṛṣṇa எந்த ஆயுதமே பாய்க்கல, சுதர்ஷனத்துலலாம் கூப்பிட்டுக்கிட்டு அவ்வளோ சீன்லாம் போடல. சிம்பிளாக அவர் கையாலே அவன் தலையை வெட்டி விட்டுட்டாரா. ஸோ இந்த இதெல்லாம் அந்த பாஸ்ட் டைம். இங்கே பார்த்தீங்களா, ஒருத்தன் வந்து தலை தனியாக முண்டை தனியாக ஒருத்தன் கிடப்பான். ஸோ அவனை தலையை வந்து வெட்டி போட்டுட்டார். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கோப்பமார்கள் எல்லாரும் வந்து அங்கே இருக்கிற வஸ்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு after this ghastly incident, the employers of the washerman immediately dispersed, leaving the clothes. Kṛṣṇa and Balaram took possession of it and dressed according to their choice. The rest of the clothes were offered to the cowherd boys, who used them as their desires. What they did not use remain there. They then continued to proceed. இந்த மாதிரி ஒன்றும் உள்ளே நடந்து போக ஆரம்பித்தாங்க. In meantime, a devotee tailor, அங்கே வந்து ஒரு டிவோட்டி டெய்லரோ இருந்திருக்காரு. அவர் கொஞ்சம் உள்ளே இருந்திருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாரா, கிருஷ்ணரும் பலராமரும் அங்கே வந்தவொடனே, imagine Kṛṣṇa and Balaram is coming and he is coming with some cloth. What all we can be stitching for Kṛṣṇa. Such a beautiful service to stitch outfit for Kṛṣṇa. I used to do that, but nowadays I'm a bit busy, so I couldn't do. But I love to stitch outfits for Kṛṣṇa. ரொம்ப நல்லாயிருக்கும் பகவானுக்கு சட்டை தைச்சி போட. இதுலேயே வந்து பாகவதம்லேயே சொல்லியிருக்காங்க பகவானுக்கு வந்து ஆடைகள் தைச்சி போட. கண்டிப்பாக நான் அதை பற்றி ஒரு வீடியோக்கு சூன் நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன், நான் கொஞ்சம் ஷூட் பண்ணி போகிறேன். ஹவு டு மேக் அவுட்ஃபிட் ஃபார் Kṛṣṇa, ஹவு டு மேக் தோத்தி, ஹவு டு மேக் வந்து அங்கவஸ்திரம் எப்படி செய்கிறது, ராதாராணிக்கு ஸ்கர்ட் ப்ளவுஸ், அதை பற்றி போடுவோம் கொஞ்சம் நாளில், சரியா? ஸோ இந்த மாதிரி கண்ணன் வந்து அழகாக அந்த டிவோட்டி டெய்லர் வந்து கண்ணனுக்கு அழகாக அந்த வஸ்திரத்தெல்லாம் தைச்சி பகவானுக்கு அணிந்து பகவான் ரொம்ப அழகாக இருந்தாரா. It looks so beautiful. And it's mentioned that Kṛṣṇa was very much pleased with the tailor and gave him the benediction of Sorupya Mukti, which means after leaving this body he would be liberated and would attain the body like the 400 Narayana in Vaikuntha plan. Sorupya Mukti வந்து முக்தி கொடுத்தாரா அவனுக்கு.
He also grant him that as long as he would live, he would earn sufficient opulence to enjoy sense gratification. By this incident, Krishna proved that those who are Krishna conscious devotees will not be lacking material enjoyment or sense gratification. They will have sufficient opportunity for such things, but after living this life, they will be allowed to enter the spiritual planet Vaikunta Loka or Krishna Loka. ஓ கோலோகா பிருந்தாவனா. அப்போனா பக்தர்கள் கண்ணனுடைய பக்தர்களாக இருந்தால் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக பௌதிகமாக கூட உங்களுக்கு எல்லாம் செல்வங்களும் உங்களை தேடி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எவ்ரிதிங் வில் கம் டு யூ. அதே போல் இந்த உடலை விட்ட பிறகு நித்திய வாழ்வு வைகுண்ட வாசலை அடைவீர்கள். ஆஃப்டர் ட்ரெஸ்ஸிங் நைஸ்லி கிருஷ்ணா அண்ட் பலராம் வென்ட் டு அ ஃப்ளாரிஸ்ட் by the name சுதாமா. சுதாமா என்பவர் ஒரு மாலை கட்டுறவன், ஒரு பூ விற்கிறவன் கிட்ட போனாரா கிருஷ்ணர். அங்கே போன பிறகு என்ன நடந்துச்சு பார்ப்போம். இம்மீடியட்லி சுதாமா கண்ணனை பார்த்தோன்னு என்ன பண்ணுறது, ஜஸ்ட் இமேஜின் யூ ஆர் ஆக்சுவலி a flower seller and suddenly the personality of God, இது கண்ணன் பரமபுருஷ பகவான் என்பெருமாள் உங்களை பார்க்க வந்தாரா. just imagine. So beautiful. So he offered a nice seat to Krishna and Balaram and asked his assistants to bring out flowers and betel nut and smear the palm of Chandana. The florist welcomed greatly satisfied the Lord. ரொம்ப அழகாக பகவானை வெல்கம் பண்ணாரா இந்த ஃப்ளாரிஸ்ட். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரா இந்த ஃப்ளாரிஸ்ட், my dear Lord, because you have came to my place, I think that all my பகவானே இந்த இடத்துக்கு நீ வந்தனால நான் நினைக்கிறேன் என்னோடைய முன்னோர்கள் எல்லாரும் திருப்தி அடைந்திருவார்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் முக்தி கிடச்சிருக்கும். நீ எனக்கு தரிசனம் கொடுக்கறனால. நீ தான் எல்லா காரணத்துக்கும் காரணம். நீ இந்த பிரபஞ்சத்துக்கு வருனால இந்த பூமியே புண்ணியம் பெருடுதுன்னு சொல்கிறாரு. யூ appeared with your planetary portion to give protection to your devotees and annihilate demons. அப்போனா நீ அவதரிக்கிறது 2 காரணம். எப்பயுமே சொல்லியிருக்க, பவித்திரனாய சாதுனாம் வினாக்ஷாய சதுக்ஷிதாம். இந்த உலகத்தில் பகவான் அவதரிக்கிறது பக்தர்களை ரக்ஷம் பண்ணுறதுக்கும் பக்தர்களுக்கு இன்பம் வழங்குறதுக்கும். அதே போல இந்த அசுர குலர்கள் பக்தர்களை கொஞ்சம் படுத்தும் குலம் தான் இந்த அசுர குலம், அதுங்களை வதம் பண்ணுறதுக்கு பகவான் வருவார். ஸோ இதே போல் இவன் என்ன சொல்கிற, பகவானே நீதான் பரமாத்மா, இதுதான் கோபிகளும் சொல்கிறான். அகில தேகினாம் அந்தர் ஆத்மதிருக்குன்னு சொன்னிச்சுங்க. எல்லாம் உடலை ஆத்மா அதுவும் ஆத்மான்னு இல்லை, பரமாத்மாவாக இருக்கிறவன் நீதான் கிருஷ்ணான்னு சொன்னிச்சுங்க. யூ டிட் நாட் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ஃப்ரெண்ட் அண்ட் எனிமி, yet you are pleased to give your devotees a special result of their devotional activities. My Lord, I am praying that you please tell me whatever you wish me to do, because I am your eternal servant. If you will allow me to do something, it will be a great favor for me. இதே போல தான் நம்ம எல்லாருமே இருக்கணும். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், if you all should have the mood of this florist, means we should accept any service Krishna want to give us. If you allow me to do so, it will be a great favor for me. Whatever service which comes up to you, it's as favor of Krishna. பகவானோட பக்தி சேவைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது, அது பகவானோட கிருப்பையால். Don't think, ஐயோ என்னப்பா இதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. Don't feel like that. When you do bhakti for Krishna, it's actually your greatest fortune. பக்தி பகவானுக்கு பண்ணுறது, பகவான் மனசு வைத்தாதான் நம்மளுக்கு பக்தி சேவை கிடைக்கும். It's not something which easily obtained. So the florist Sudama was greatly pleased within his heart by seeing Krishna and Balaram in his place. Thus he as the choicest desire, he made 2 exquisite garlands of various flowers and presented them to the Lord. Both Krishna and Balaram very pleased with his sincere service, and Krishna offered the florist his salutation and benediction, which is always prepared to bestow upon the surrendered soul. When the florist was offered benediction, he begged from the Lord that he might remain his eternal servant in devotional service, and by such service do good to all living creature. By this, it's clear that a devotee of the Lord in Krishna consciousness should not be simply satisfied in own advancement in devotional service. He must be willing to work for the welfare of all others. This example was followed by the 6th Goswami of Vrindavana. It is therefore stated in the prayers, Lokanam Hitha Karinau. Vaishnavas or devotees of the Lord are not selfish. Whatever benefit they derive from the Supreme Personality of Godhead as benediction, they want to distribute to all other persons. This is the greatest of all humanitarian activities. Being satisfied with the florist, Krishna not only gave him benediction for whatever he wanted, but over and above that, he offered him all material opulence, family prosperity, long duration of life, and whatever else his heart desires within the material world. அப்பனா என்ன சொல்கிறார்களா, பகவானுடைய பக்தர்களுக்கு
அவங்க மட்டும் பக்தி செஞ்சு அவங்க மட்டும் நன்மை பெறுந்து அவங்களுக்கு மட்டும் முக்தி அடைஞ்சு அதுலேயே அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. they will not be simply satisfied by simply delivering their own self. they will be very interested to also share this to everyone. உண்மையான பகவான் ஒரு பக்தர்கள் வைணவர்களாம் நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாம் வைணவ ஆச்சாரியர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? they can simply chant and அவங்களாம் பகவான் நாமத்தை சொல்லி பகவானை பற்றி படித்து பகவான் விக்கிரகம் வழிபாடு பண்ணி அவங்க கண்டிப்பாக நித்திய லோகத்துக்கு போயிடுவாங்க. there is no doubt in that. But yet they take a trouble. What trouble? To give Kṛṣṇa to everyone. So that is the greatest humanitarian activity. நம்ம சொல்லுவோம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவோம், தானத்தில் சிறந்தது ரத்த தானம்னு சொல்லுவோம், தானத்தில் சிறந்தது அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாச்சும் சேர்த்துக்குவோம். ஆனால் வைஷ்ணவாச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்களா, பாகவத புராணம் என்ன சொல்லுதோ, கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், உண்மையான சிறந்த தானம் நித்திய வாழ்வுக்கு வழி காமிக்கிறதான் உண்மையான தானம். if you help someone to attain eternal life, எப்படி பகவானோட பக்தியில ஈடுபடுக்கிறோம். அப்போ இவங்க சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக there will be people who are interested in Kṛṣṇa. don't think that is no one. you see 76 of you are here watching this live now, means all of you who are watching are interested to hear listen about Kṛṣṇa. this shows that there are people who are interested. you see I got about 13,000 followers, means those 13,000 people are interested to know about Kṛṣṇa. நம்மளை சுற்றி கண்டிப்பாக கண்ணனோட லீலைகளை கேட்கறதுக்கு ஆசை கண்டிப்பாக யாராச்சும் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ we should take the initiative to share this to someone. நான் பெற்ற இன்பம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பேசிக்கலி தட்ஸ் whatever you get give it. ஒரு வாட்டி நான் என்னோட சிக்ஷா குருவான பக்தி பிரதர் பாகவத் சுவாமி கிட்ட நான் மகாராஜ்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி மகாராஜ் how to get the love for Kṛṣṇான்னு கேட்டேன், and how to get Kṛṣṇa's love. and Maharaj simply replied, the more you give, the more you get. you see இந்த உலகத்தில் நம்மளுக்கு 1000 வழி இருந்தால் அந்த 1000 வழியிலேருந்து காசு கொடுக்க ஆரம்பித்தா நம்மளுக்கு அந்த 1000 வழியை 999, 998, 700, 600, 500 கடைசியில் 0 ஆகி முடிஞ்சிடும். when we start to give in this world, இந்த உலகத்தில் எவ்வளோ கொடுக்க ஆரம்பித்தா நம்ம அக்கௌண்ட்டில் குறைஞ்சி நம்ம அக்கௌண்ட்டில் முடிஞ்சிடும். ஆனால் Krishna's bhakti is so special. The more you give, the more you get for yourself. How can you understand? Yes, that is the science of Kṛṣṇa consciousness. It's a science. Don't see it as some religion, some philosophical, some mental speculation, mental concoction. No, it's a science. இது ஒரு ஞானம். இட்ஸ் ஒரு யோகம், பக்தி யோகம்னு பகவத்கீதாவில் பகவான் சொல்கிறார். ஸோ திஸ் சயின்ஸ், த மோர் யூ கிவ், உண்மையான உங்களுக்கு பக்தியை அனுபவிக்க வேணும் நினைத்தீர்களா, அப்போனா பகவானோடைய பகவானுடைய புகழ்களை ரொம்ப வேணாம். ஜஸ்ட் ஃபைண்ட் one person who was interested in Kṛṣṇa and tell them, cultivate them, teach them to chant, teach them how to offer. பகவானுக்கு எப்படி நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதம் வழங்கணும்னு சொல்லிக் கொடுங்க, பகவானோடைய பாகவதம் பகவத்கீதாவை எப்படி படிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க, திலகம் எப்படி போடணும்னு சொல்லிக் கொடுங்க. And that's how you will get Kṛṣṇa. The more you give, the more you will get. And what is mentioned in Bhagavatam, that is the greatest of all humanitarian activity. தானத்தில் சிறந்தது பகவானுடைய பக்தியை முன்னொருத்தங்களுக்கு தானம் பண்ணுறது. That is the conclusion of the Vedic scripture. வேதத்தை சாரமே பகவானுடைய புகழ்களை நம்மக்குள்ளே சுகர் அன்னைக்கு நினைச்சிருந்தா சுகாச்சாரிய பாகவதத்தை சொல்லி அவரே அதை இன்பம் பெற்று அவருக்குள்ளே வச்சு அவரே ஆனந்தம் பட்டு நிச்சயமாக வைகுண்ட லோகத்துக்கு போயிருப்பார். ஆனால் அவர் அது பண்ணலை. அது பரீட்சித் மகாராஜ் கிட்ட சொல்லி 7 நாள் 7 ராத்திரி பரீட்சித் அதை கேட்டார். ஸோ இதுதான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். வாட் யூ ஆல் லேர்ன் டுடே? லேர்ன் டு கிவ் Kṛṣṇa. டீச் them there is an eternal life. நித்திய வாழ்வுன்னு ஒன்று இருக்குது. What is life in this world? We wake up every day, go work, come back home, sleep again, go work, come back home. Is that what we are created for? Think about it. Is this what's the purpose of our existence? To just simply do this and earn some money and spend the money again, go after work, and is this really what we are? There is a higher cause. Intelligent people will think. உண்மையான ஞானம் உண்டவன் யோசிப்பான், என்னடா வாழ்க்கை இது? This is not life. We are kind of entangled in this matrix where everything is, we'll be working and the higher class will be getting richer and richer, and we get poorer and poorer. There'll be inflation, there'll be tax imposed to us, and we will just work even harder. There's only 24 hours in life. What you can do? Think. If you serve Kṛṣṇa, Lakshmi will come behind you.
பகவானுக்கு மாதவா என்ப ஒரு நாமம் இருக்குது. மாதவன் என்பது லக்ஷ்மியோட கணவர். அண்ட் பாகவதத்தில் அழகாக சொல்கிறார். என்னது, யார் ஒரு பகவானை கும்புறோமா? You see, Krishna not only gave him the benediction of whatever he want, but over and above, he offered him all material opulence, எல்லாம் ஐஸ்வர்யங்கள், பௌதிக ஐஸ்வர்யங்கள், family prosperity, long life, and whatever else his heart desire within the material world. That's what this person, இந்த பூ கட்டுறவனுக்கு இந்த பலனை கொடுத்தார். Thus end the Bhaktivedanta purport of the 14th chapter of Kṛṣṇa enters a Mathurā. ஸோ இதுதான் அந்த பூக்கட்டுறவன். இந்த பூக்கட்டுறவன் பேர் சுதாமா. கண்ணனுக்கு மாலைகள் கொடுத்து எல்லாத்தையும் வென்றான். ஸோ that was a nice pastime. Kṛṣṇa entered Mathurā today. So tomorrow we will see more of other details. Okay, so everyone